சிவகணி மேடம். சார் அனைவருக்கும் அவங்கள இனிய அவங்கள ஸ்பாட் அவுட் பண்ணுங்க. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்குற தலைப்பு பார்த்தீங்கன்னா, இளைஞர்களுக்கு இணையம் பயனுள்ளதா? அப்படிங்கிறது தான் கேள்வி. எல்லாருக்குமே இணையம் பயனுள்ளது அப்படின்னு சொன்னா ஒரு மாற்று கருத்து இல்ல. இன்னைக்கு எல்லாரும் எதுல இணைஞ்சிருக்கிறோம்? இந்த பட்டிமன்றம் பேசுவதற்காகட்டும், பார்ப்பதற்காகட்டும், அதுக்கே முதல்ல வந்து இணையம் தான் வந்து வழி செய்கிறது அப்படின்னு சொல்லலாம். சரி, நம்ம அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும் அப்டின்னா, நூலகத்த தேடி போயி, அதுல மெம்பர் ஆயி, ஒவ்வொரு புத்தகத்தையும் எடுத்து, அதிலிருந்து நம்ம விஷயங்கள தேடி சென்றோம். இன்னைக்கு அப்படியா? அப்படி இல்லையே! நூலகமே நம் கைவசமா இருக்கு. அதாவது இணையம் இல்லாமல் எந்த ஒரு உலகம் இயங்க முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். எதிரணியினருக்கு வந்து சில விஷயங்கள கேட்கும்போது, இந்த பக்கத்துக்கே வந்துருவாங்க அப்படின்னு தான் தோணுது. இப்ப பார்த்தீங்கன்னா, பொழுதுபோக்கு அப்படின்னு எடுத்துக்கிறோம். நம்ம வீட்டுல உள்ள போறதுக்கு எப்படி ஒரு கதவு முதல்ல நுழைவாயிலா இருக்கோ, அது மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கைக்கு இணையம் அப்படிங்கிறது ஒரு நுழைவாயில் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு பாருங்க, நம்ம ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒண்ணும் இல்ல. நீங்க ஒரே ஒரு வார்த்தை குடுத்தீங்கன்னா, அது கொடுக்கும் ஓராயிரம் விடயங்கள, அந்த மாதிரி இணையத்துல நம்ம தேடி போலாம். அதுக்கப்புறம் நம்ம வேலை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது வேலை வாய்ப்ப உருவாக்குறதாகட்டும், அப்புறம் நம்மளுடைய திறன மேம்படுத்திக்கிறதாகட்டும், ஒருத்தங்க கிட்ட பேசுறதுக்கான தொடர்புகள உருவாக்கிக்கிறது, இது எல்லாத்துக்குமே முக்கியமான காரணமா இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இணையம் தான். இன்னைக்கு கல்வி அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? இன்னைக்கு நம்ம எத்தனையோ பேரு YouTubeல வந்து ஒரு சில நேரம் வந்து நம்ம படிச்சிருந்தாலுமே கூட புரியாத விஷயங்கள மீண்டும் தெரிஞ்சுக்கிறதுக்கு YouTube வந்து நம்மளுக்கு மிகவும் உதவிகரமா இருக்கு. அதை தாண்டி நிறைய போட்டித் தேர்வுகள் எழுதுறக்கு அறிவு களஞ்சியம் நம்ம என்ன விஷயங்கள தேடி போறோம் அப்படின்னா, அது சம்பந்தமான விஷயங்கள சற்று விரிவாகவே குடுக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் பாருங்க நம்மளோட திறமை. இப்போ இன்னைக்கு நம்ம ஒரு திறமை இருக்கு அப்டின்னா, அத வச்சு நம்ம எப்படி வெளிவர்றோம்? நான் யார் அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்றதுக்கான ஒரு கருவியே வந்து இணையம் தான். இன்னைக்கு பாருங்க, எத்தனையோ பேருக்கு பாடத் தெரியும், ஆடத் தெரியும், கவிதை எழுதத் தெரியும், சமைக்கத் தெரியும். எத்தன திறமை இருந்தாலும் கூட, நம்ம அத எப்படி வெளிக்கொண்டு வர்றது அப்படிங்கிறதுக்கு, நீங்க உங்க வீட்ல இருக்கிற யாராவது போயி உங்களுடைய பெருமைகள பற்றி சொல்லுவாங்களா? சொல்லுங்க. ஆனா இணையத்துல நீங்க ஒரு பதிவு போடுங்க. ஆனா மக்கள் பாராட்டுவாங்க பாருங்க. அதுக்கு பஞ்சமே இருக்காது. அவ்வளவு ஒரு வாழ்த்துக்கள் குவியும். ஏன்னா, ஊக்குவிக்கிறதுக்கு இணையம் ஒரு காரணியா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பாருங்க, இன்னைக்கு அ ஒண்ணுமே தெரியல அப்படின்னு சொல்றவங்களுக்கு கூட இணையம் எப்படி உதவுது அப்படின்னு சொல்லிட்டு. அம் ஆன்லைன் பிசினஸ் ஆகட்டும், புதுசா ஆப் டெவலப் பண்றதாகட்டும், ஒரு மியூசிக் கத்துக்கிறதாகட்டும், ஒருத்தங்களுக்கு ஒரு விஷயங்கள சொல்லி தர்றது அப்படிங்கிறது இணையத்து மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, நம்ம போயி ஒரு பில்லு கட்டலாம் அப்படின்னு இன்னைக்கு பாருங்க, இப்ப இருக்கிற காலகட்டத்துல அடிக்கிற வெயில்ல வெளியில போக முடியுமா நம்ம? அத கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, இணையத்த கையெடுத்து கும்பிடுவோம் நம்ம எல்லாருமே. ஏன் தெரியுங்களா? நம்ம வீட்ல இருந்தே நம்ம வந்து ஈபி பில் கட்டுறதாகட்டும், ஒரு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது, அதுக்கப்புறம் நம்ம ஒரு பொருளு வீட்டுக்கு நம்மள தேடி வருது அப்படின்னா எப்படிங்க? கையில இந்த மொபைல் இல்லாம உங்கனால எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய முடியாது. அப்படிதான் நம்ம சொல்லணும். அதாவது ஒரு உதாரணமா சொல்லுவாங்க தெரியுங்களா? "அவனின்றி எதுவும் அசையாது" அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நம்மளோட இதயம் துடிக்கிற மாதிரி நம்மளோட இணையம் வந்து நம்ம கைவசம் இருந்துட்டே தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளோட உலக அறிவு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். ரம் நம்ம ஒண்ணும் இல்ல. நம்ம இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள நொடியில நொடியில கையில கொண்டு வந்து நம்மளுக்கு சேர்க்குது அப்படின்னு சொன்னா, அந்த இணையத்த நம்ம மெச்சி நம்ம ஏத்துக்கணுங்க. ஆனா சொல்லலாம், இந்த இணையத்தினால நம்மளுக்கு பயன் என்ன இருக்கு அப்படின்னா, அத பயனா பார்க்கும்போது மட்டும் தான் அது என்ன அப்படிங்கிறத நம்ம உணர முடியும். அதாவது சொல்லுவாங்க இல்லையா? இந்த உணர்வு அப்படின்னு சொல்லும்போது, நான் என்ன யோசிக்கிறேன்னா, நம்ம போயிட்டுருப்போம் வெளியில. அந்த நேரத்துல ஒருத்தங்களுக்கு உதவி செய்யறக்கு அந்த மொபைல் பயன்படும் பாருங்க. அப்ப நம்மளுக்கு வரக்கூடிய ஒரு மகிழ்ச்சி இருக்குது பாருங்க. அந்த உணர்வுகள் வந்து இந்த இணையத்தினால மட்டும் தான் நம்மளுக்கு கிடைக்குது. புதுசா ஒரு விஷயத்த நம்ம கண்டுபிடிக்கிறக்கு, தெரிஞ்ச விஷயத்திலிருந்து இன்னும் மேம்படுவதற்கு, இணையம் ஒரு முக்கியமான வரப்பிரசாதம் அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் பாருங்க, நம்ம இங்க உட்கார்ந்துருக்கோம். இன்னைக்கு வெளிநாட்டுல இருக்கிற பண்பாடாகட்டும், நம்ம நாட்டுல இருக்கிற கலாச்சாரம் ஆகட்டும், இதெல்லாம் நம்ம தெரிவிக்கணும் அப்படின்னா, இணையம் இருந்துச்சு அப்படின்னா, ஒவ்வொருத்தங்க நாட்டுல எப்படி இருக்காங்க? அதெல்லாம் நம்ம தெரியறக்கு என்ன காரணம்? சொல்லுங்க. இணையம் இல்லைன்னா, இன்னைக்கு நெறைய பேர் பார்த்தீங்கன்னா,
வறுமையாகட்டும், பஞ்சத்துல இருக்காங்க. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்ப நம்ம எவ்வளவு ஒரு கிரேட்ஃபுல்லா இருக்க வேண்டியது அப்படிங்கிறதையும் நம்ம இணையம் வந்து நம்மளுக்கு கத்துக் குடுக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் அறிவியல் முன்னேற்றம். அறிவியல் முன்னேற்றம் சொல்லும்போது, நான் பெருசா ரொம்ப எடுத்துட்டு போகணுன்ட்டெல்லாம் இல்ல. சின்ன சின்ன விஷயங்களையும் நம்மளுக்கு கையளவுல எடுத்துட்டு வர்றது அப்படிங்கிறது இந்த இணையம் வந்து நம்மளுக்கு பயனுள்ளதா இருக்கு. அப்புறம் அ நம்மளோட மருத்துவத்திலே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த உதவி அப்படின்னு சொல்லும்போது, எல்லாருமே எல்லா இடத்துலயுமே உதவி செஞ்சுட்டே தான் இருக்கோம். ஆனா, ஒருத்தங்களுக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இந்த குழந்தைக்கு வந்து நீங்க அம் உதவணும் அப்படின்னு சொல்லும்போது, ஒரே ஒரு மெசேஜ் தான். அந்த மெசேஜுக்கான காஸ்ட்டு கூட நம்ம செலவு பளிக்கிறோமோ இல்லையோ, ஆனா அதுக்கு குடுக்கக்கூடிய மதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அந்த அம்மா வந்து சொல்லுவாங்க பார்த்தீங்களா, "என் குழந்தைக்கு உதவி செய்தவங்க எல்லாருக்கும் நன்றி" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பின்னூட்டம் போடுவாங்க பாருங்க. சார் கேக்குதுங்களா? அ, கேக்குது. பேசுங்க, அ. பேசுங்க. அந்த அந்த இடத்துல வந்து இணையம் எப்படி நம்மளுக்கு உதவுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் அவசரத்துல ஒருத்தங்களுக்கு பிளட் தேவைப்படுது அப்படின்னு சொல்லும்போது, ஒரே ஒரு மெசேஜ் தான் நம்ம போடுவோம். அதுல வந்து எத்தன பேர் என்னோட பிளட் ஓ பாசிட்டிவ், ஏ பாசிட்டிவ்னு சொல்லிட்டு குடுப்பாங்க. ஸோ அந்த ஒற்றுமையெல்லாம் வந்து எப்படி வருது? அதாவது ஒரு சமூகத்துல இருக்கிற மக்களை இணைக்கக்கூடியதா இணையம் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம ஒரு சமூக சேவை செய்யறதுக்கு கூட இணையம் ஒண்ணும் இல்லைங்க. ஒரு மரம் நட்டு வைக்கணும் அப்படின்னு ஒரு மெசேஜ் தான் போடுறோம். மக்கள் கூட்டம் வந்து எப்படி இணைந்து அதுக்கு ஒரு புரட்சியா ஏற்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒன்றிணையறாங்க இல்லையா? இதெல்லாம் வந்து நம்ம இணையத்தின் மூலியமா மட்டும் தான் செய்ய முடியும். அதுக்கப்புறம் நம்ம சொல்லுவோம் இன்னைக்கு அ பய பசங்ககிட்ட கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், "தம்பி படிக்கிறியா?" அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கக்கூடாது. "தம்பி உனக்கு வைஃபை கனெக்ஷன் கரெக்ட்டா இருக்கா? நெட் எல்லாம் கரெக்ட்டா வருதா?" அப்படின்னு தான் நீங்க கேட்கணும். ஏன்னா, அது இல்லாம பசங்கனால படிக்க முடியாது. அப்படிதான் சொல்லணும். இன்னைக்கு நீங்க கூட இருக்கீங்களோ, இல்லையோ, ஆனா உங்க அந்த மொபைல் வந்து தம்பி கையில இருக்கும்போது, அதுவே அவனுக்கு ஒரு பெரிய பலம் மாதிரி இருக்கும். நீங்க வெளியில போயிர்றீங்க. அதாங்க பயமாவும் இருக்கு. அதனால நான் என்ன சொல்ல வரேன் அப்டின்னா, அந்த இணையம் ஒரு கத்தி மாதிரிங்க. உங்க கத்தி வந்து ஒரு மருத்துவர் கையில இருந்துச்சுன்னா, நீங்க எப்படி நம்மளுக்கு உதவுதோ, அது மாதிரி தான் இணையத்த நம்ம எப்படி பயன்படுத்துறோமோ, அதை பொறுத்து தான் இணையம் வந்து பயனுள்ளது அப்டிங்கிறத நான் சொல்றேன். அதுக்கப்புறம் இணையம் அப்டின்னு சொல்லி நம்ம சொல்லும்போது, எல்லாத்தையும் இணைய வைக்கிறது அப்டின்னு நம்ம சொல்றோம். அந்த பேர்லயே. அதை தாண்டி இணையம் வந்து ஒரு வீழ்த்தும் கருவியே கிடையாது. நம்ம நெனச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு எத்தனையோ பேர் அடிமை ஆயிட்டாங்க, அடிமை ஆயிட்டாங்க அப்டின்னு சொல்லிட்டு. அடிமை ஆகுறது கிடையாது. அது வந்து நம்மள வந்து விழித்தெழச் செய்யும் ஒரு கருவி அப்டின்னு நம்ம நெனச்சுட்டோம்னா, நம்ம அதிலிருந்து மீள மாட்டோம். அதுதான் உண்ம. நம்ம வந்து எப்படி உபயோகப்படுத்துறோம் அப்டிங்கிறத நம்ம பார்க்கணும். நம்ம நேர்மறையா உபயோகப்படுத்துனோம்னா, அதனுடைய பலன் நிச்சயமா வெற்றியா தான் இருக்கணும். அளவோடு பயன்படுத்தணும். அதையும் அறிவோடு ஆக பயன்படுத்தணும். ஆக, இணையம் ஒரு இதயத் துடிப்பை போன்றது என்று என் உரையை முடித்துக் கொள்கிறேன். இன்னும் வாய்ப்பிற்கு பேசலாம். நன்றி. இன்னொரு வேற வாய்ப்பிற்கு ஏதாவது பாயிண்ட் நன்றி. சொல்லணும்னா சொல்லலாம். இன்னும் ஒரு நிமிஷம் இருக்கு. ரைட். ரொம்ப சிறப்பா பேசியிருக்காங்க. அவங்களுக்கு ஜோரா ஒரு கைத்தட்டல் குடுத்துடலாம்.